வணக்கம் நண்பர்களே. ஸோ என்னடா லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வருவோம் அப்படின்ட்டு ஐபிஎல் ஃபீவர் வந்து இப்போ பற்றி எரிஞ்சிட்ருக்கு. ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே டுடே இஸ் லைக், ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் நடக்க போகுது. ரெண்டு டீம் பற்றி ஒரு ஹெட்ஸ்அப் என்ன அப்படின்னா, இஃப் எஸ்ஆர்ஹெச் இஷான் கிஷனை வந்து ஸ்டாண்டின் கேப்டனாக அந்த டாப் 4 வரைக்கும் கொண்டு போச்சு, அவர் தான் கேப்டனு, கம்மின்ஸ் வந்து ரூல் அவுட் ஆகிட்டார், அவர் தான் கேப்டன் அப்படின்னு கொண்டு போச்சுன்னா, ட்ரஸ்ட் மீ, டாப் 4ல் கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி வச்சுக்கலாம். அண்ட் கம்மிங் டு ஆர்சிபி, ரஜத் பட்டிதர் ஹேட் அ கிரேட் சீசன் லாஸ்ட் இயர். வெதர் இட்ஸ் தேர் கேப்டன்சி ஆர் நாட், அவங்க வந்து ரொம்ப வருஷம் கழித்து கப் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். பட் இந்த வருஷம் அவங்க கண்டிப்பாக அந்த டாப் 4 அது போகிறக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, ஒரு 4 கேப்டன்ஸ் வந்து இந்த சீசன் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது. ஒன்று ரஜத் பட்டிதர், இன்னொன்று அஜிங்கியா ரஹானே, இன்னொன்று ஸ்ரேயாஸ் ஐயர், 4வது ருத்துராஜ் கெய்க்வாட். இவங்க 4 பேருமே இந்த சீசன் இன்ஜுரி ப்ரோன் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்படி இன்ஜுரி ஆகலைன்னா மிட் சீசன்லேயே அவங்க நம்பிட்டு இருக்கிற இன்னும் 2-3 பிளேயர்ஸ் வந்து இன்ஜூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐ நோ இட் வில் பி வெரி ஹார்ட்ஃபெல்ட் ஒரு டிஸ்டர்பன்சஸ் ஃபார் சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ். பிகாஸ் சிஎஸ்கே வந்து ஒரு ரா டேலண்ட்டை, ஒரு ஃப்ரெஷ் டேலண்ட்ஸை இறக்கியிருக்காங்க. அண்ட் ஆர்சிபி போன மொமெண்டம் வந்து இந்த டைம் கண்டிப்பாக அதே மொமெண்டமில் போய் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்காங்க. ஸோ வாட் ஐ வுட் சே இஸ் லைக், இந்த மேட்ச் இஷான் கிஷன் வர்சஸ் ரஜத் பட்டிதர் அப்படிங்கிறதுல இஷான் கிஷனோட டீம் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் லைக், அந்த இன்ஜுரி ப்ரோன் கேப்டன்ஸ் அப்படின்னு நான் ஒரு தனியாக வீடியோ போடுவேன். அண்ட் ஒன் குட் திங் இஸ், எப்போ வந்து நமக்கு இம்பேக்ட் பிளேயர் ரூல் வந்துச்சோ அப்போ இருந்தே இது வந்து பேட்ஸ்மேன் சீசன் ஆயிடுச்சு. ஐபிஎல் 200+ கன்சிஸ்டண்ட்டாக வர ஆரம்பிச்சு, 250, 250, 260 வரைக்குமே போயிடுச்சு. பட் இந்த சீசன் பவுலர்ஸ்க்கு உண்டான சீசனாக இருக்கும். நாட் என்டையர்லி பவுலர்ஸ்க்கு உண்டான சீசனாக இல்லை அப்படின்னாலுமே கண்டிப்பாக இந்த சீசனில் பவுலர்ஸோட இம்பேக்ட் அப்படிங்கிறது இந்த சீசனில் ஹெவியாக இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. அண்ட் இது மாதிரி ரெகுலராக இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக நம்மக்கிட்டேருந்து வீடியோ வருங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா மேட்சுமே நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வரும், நம்ம ஏஐக்கிளி வந்து கண்டிப்பாக சொல்லும். ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்டு கண்டிப்பாக இந்த ஐபிஎல் வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபன்னாக போகலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.